உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அக்கா தம்பி இருவர் அதிக தனித்திறன்களை வெளிப்படுத்தி உலக சாதனை படைத்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளனர். உடுமலைப்பேட்டை ஸ்ரீராம் நகர் பகுதியைச் சேர்ந்த டாக்டர் மோகன்ராஜ் ஹாதி வித்யா தம்பதியரின் மகள் கனிஷா 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சிறுவயது முதலே சிலம்பம், பரதம், வீணை இசை, விளையாட்டு, நவீன ஓவியங்கள் வரைதல், நீச்சல், மொழிப்புலமை என பல்வேறு திறன்களை வளர்த்து கொண்ட கனிஷா தற்போது அனைத்து திறன்களை கொண்ட சாதனை மாணவி என கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். இதேபோல இவரது உடன் பிறந்த சகோதரர் ஹீதேஷ் இதேபோல மேற்கத்திய நடனம், கீபோர்டு இசைப்பது, கராத்தே, கேரம், ஸ்கேட்டிங் என பல்வேறு துறைகளில் தனது திறமைகளை வெளிப்படுத்தி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். இந்நிலையில் இவர்கள் இருவரது திறமைகளை ஊக்குவிக்கும் விதமாக இளம் வயது சாதனையாளர்கள் என கின்னஸ் உலக சாதனை புத்தகம் அங்கீகரித்து அதற்கான சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. இதற்கான விழா பேரூர் ஆதீன வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கின்னஸ் உலக சாதனை புத்தக நிறுவனர் சுரேஷ், ஒருங்கிணைப்பாளர் அனன் ஆகியோர் சாதனையாளர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தனர். சிறு வயதிலிருந்தே ஒழுங்கான பயிற்சி, கட்டுப்பாடு மற்றும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள், பயிற்சியாளர்களின் வழிகாட்டுதல் ஆகியவை இந்த வெற்றிக்கு முக்கிய காரணங்களாகும். தினசரி திட்டமிட்ட பயிற்சியின் மூலம் தங்களது திறமைகளை மேம்படுத்தியதாக கனிஷா, ஈதேஷ் ஆகியோர் தெரிவித்தனர். வணக்கம். என் பேர் கனிஷா. நான் உடுமல்பேட்டிலேருந்து வரேன். நான் கரண்ட்டாக நேஷ்னல் மாடல் சீனியர் செகண்டரி ஸ்கூல் கோட்டமங்கலத்தில் இருந்து படிக்கிறேன், 9th ஸ்டாண்டர்ட். ஸோ நான் இன்னைக்கு இந்த இடத்துல அச்சீவ் பண்ணி காமிச்சது என்னென்னா, நான் நிறைய ஃபீல்டில் அச்சீவ் பண்ணனால தான் இந்த அவார்ட் வாங்கினேன். பட் இன்னைக்கு நான் என்ன எல்லாத்துக்கு முன்னாடி காமிச்சேன்னா, லைக் டான்ஸும் சிலம்பம். டான்ஸ்னால் பரதநாட்டியம் டான்ஸ் காமிச்சேன். அப்புறம் சிலம்பம், நான் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து சிலம்பம் கற்றுட்ருக்கேன். அதுக்கப்புறம் டான்ஸ் ஆல்மோஸ்ட் 10 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு. போன வருஷம் தான் என்னோட அரங்கேற்றம் முடித்தேன். ஸோ இந்த ஃபீல்டெல்லாம் லைக் நான் டான்ஸ் நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டதுலேருந்து நான் ரொம்ப இன்வால்வ் ஆகி தான் அதை கற்றுக்கிட்டேன். எனக்கு நல்ல விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து நான் கற்றுட்ருக்கனால எனக்கு டான்ஸ்னால் ரொம்பவே அதே மாதிரி சிலம்பம் நம்மளோட பாரம்பரிய கலை அப்படின்றனால தான் நான் சிலம்பம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி செல்ஃப் டிஃபென்ஸ்க்கும் தான். கராத்தே அதெல்லாம் கற்றுக்கிறத விட எனக்கு சிலம்பம் கற்றுக்கிட்டா அது நம்ம பாரம்பரியத்துலேயும் ஒரு டிஃபென்ஸாகவும் இருக்குன்னு தான் நான் கற்றுக்கிட்டேன். வீணை, வெஸ்டர்ன் டான்ஸ் நான் ஆடுவேன். பாஸ்கெட் பால், ஷார்ட் புட், டிபேட்டில் நான் நிறைய பேசியிருக்கேன். அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங்காக அதில், அப்புறம் ட்ராயிங்ஸ், பென்சில் ஸ்கெட்சிங். ஸோ வீணை நான் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து கற்றுட்ருக்கேன். வீணையும் எப்படின்னா நம்மளோட ரொம்ப கடவுள், அதாவது தமிழ் கடவுள் சரஸ்வதி அவங்களோட இதிலேருந்து கற்றுக்கிறனால எனக்கு வீணை கற்றுக்கும் போது அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயபக்தியோடு கற்றுக்கிட்டேன். எனக்கு வீணைனா அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ டான்ஸு, சிலம்பம் அதெல்லாமே பிடிக்குதோ அதே மாதிரி வீணை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் பாஸ்கெட் பால், ஷார்ட் புட், ஹேண்ட்பால் எல்லாமே நான் மேட்சஸ் போயிருக்கேன். அதுக்கப்புறம் போன வருஷம் என்னோட அரங்கேற்றத்துக்கு முன்னாடி நான் ஒரு சங்கம திருவிழான்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அதில் என்னோட வீணை, வோக்கல், நான் வோக்கலிஸ்ட்டும் தான், அது மாதிரி வோக்கல் எல்லாமே நாங்கள் ஷோகேஸ் பண்ணுவோம் டேலண்ட்டில், நானும் என்னோட சிப்ளிங்கும். அதே மாதிரி அடுத்த நாள் நான் என்னோட டான்ஸ் அரங்கேற்றத்தை பண்ணேன். ஃபர்ஸ்ட் என்னோட தேங்க்ஸ் என்னோட பேரண்ட்ஸ்க்கும் என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கும். இவங்களால தான் நான் இவ்வளோ முன்னாடி பண்ணியிருக்கேன். என்னோட டேலண்ட்ஸ் கண்டிப்பாக என்னாலே நினச்சா பண்ண முடியாது. என் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டால் தான் நான் பண்ணேன். அவங்க தான் என்னை பூஸ்டப் பண்ணி எல்லாமே பண்ணாங்க. அதே மாதிரி எனக்கு அவங்க ஃபைன் பண்ண டீச்சர்ஸ் அண்ட் கோச்சஸும் ரொம்ப நான் எவ்வளோ சொல்கிறேன்னா, அவங்களும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் பண்ணாங்க. நிறைய நாங்கள் கற்றுக்கணுன்ற இதில் தான் என்னோட இன்ஸ்பைரேஷன், மோட்டிவேஷன் எல்லாமே அவங்க இருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். அதே மாதிரி நாங்கள் இதை நாங்கள் கமர்ஷியலாக பண்ணாமல் எப்போவுமே கலைக்காக பண்ணணுன்றதுல தான் நான் இருப்பேன். ஏன்னா கமர்ஷியலாக பண்ணுறப்ப அந்த கலை எவ்வளோ வரும்னு தெரியல. ஆனால் நம்ம அதுக்குன்னு இருக்கும் போது கண்டிப்பாக அது ஸ்ப்ரெட் ஆகும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் ஹிதேஷ். நான் உடுமல்பேட்டிலேருந்து வரேன். சாந்தி ஸ்கூல் பெரிய கோட்டையில்
5th to 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு இந்த கின்னஸ் ரெக்கார்ட் வந்து என்னோட மல்டி டேலண்டட்னு அச்சீவர் அவார்டுக்கு எனக்கு கிடைச்சிச்சு. நான் வந்து டான்ஸ் வந்து 7 வருஷமாக கற்றுட்ருக்கேன். சிலம்பம் வந்து 3 வருஷமாக கற்றுட்ருக்கேன். எனக்கு டான்ஸ் சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். நான் எப்பயுமே ஆடிக்கிட்டு தான் இருப்பேன். சிலம்பம் வந்து அக்கா சொன்ன மாதிரி செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு தான் நான் வந்து கற்றுட்ருக்கேன். அதிலே நான் நிறையா இது பண்ணுவேன். கத்தி, மகுடு, ஃபயர். அதுக்கப்புறம் எனக்கு நிறையா டேலண்ட்ஸ் இருக்குது. அது வோக்கலிஸ்ட்டு, கீபோர்டு, பென்சில் ஸ்கெட்ச், ஆர்டிஸ்ட்டு, பேஸ்கெட் பால், ஸ்கேட்டிங், கராத்தே, அபாக்கஸ்ன்னு நிறையா இது பண்ணுவேன். இந்த இதெல்லாம் பண்ணதுக்கு பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் என்னோட கோச்சஸ்க்கெலாம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.